ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பாவ் பாஜி எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பொடியாக நறுக்கின பீன்ஸு, முட்டைக்கோசு, துருவின கேரட், பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு 2 பொடியாக நறுக்கினது, தக்காளி 2, வெங்காயம் 1 எல்லாம் பொடியாக கட் பண்ணிக்கணும். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெஜிடபிள் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு தாளிக்க 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், உப்பு சுவைக்கேற்ப. வெங்காயம் தவிர எல்லா காய்கறிகளையும் தண்ணி சேர்த்து, காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், அதிகமாக வைக்க வேண்டாம். உப்பு சேர்த்து ஒரு 8 விசில் நல்லா வேகிற வரைக்கும் விட்டுருங்க. காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம மசிக்க போகிறோம். இந்த தண்ணி எதுவுமே வேஸ்ட் ஆகாது, அதனால தான் தண்ணி அளவாக வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை சூட்டோட நல்லா மத்து வச்சு மசிச்சு விட்டால் அந்த தண்ணியோடு சேர்ந்து காய்கறி 1-2 மசிஞ்சு நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். பாருங்கள், இப்போ காய்கறி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த பக்குவம் ரொம்ப முக்கியம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு போட்டு முதல்ல தாளிக்கணும். இப்போ சோம்பு தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட காய்கறி மசிச்சதையும் சேர்த்து, கூடவே வெஜிடபிள் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்க்கணும். காய்கறி கலவையில் பாதி உப்பு சேர்த்தேன். இப்போ மீதி உப்பை இந்த மசாலாக்களோடு சேர்த்துடணும். வெஜிடபிள் மசாலாங்கிறது எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சதுக்கப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் நெய் சேர்த்து, கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் சுவையான பாவ் பாஜிக்குள்ள கிரேவி ரெடி ஆகிடும். பாவ் பாஜிக்குன்னு பன்னு கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி நெய்யில் டோஸ்ட் பண்ணியிருக்கேன். வெண்ணெயிலையும் டோஸ்ட் பண்ணலாம், அது உங்களோட ஆப்ஷன் தான். டேஸ்டி பாவ் பாஜி இஸ் ரெடி. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.